Hello everyone. இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரெண்டு ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஒன்று வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிட்டு. ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னால் பேசிக்காக நமக்கு 5 ஆப்ரேட்டரு அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலோங்கிறது ஒரு ரிமைண்டர் ஆப்ரேட்டர். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே வந்து அதில் வந்து இந்த ப்ளஸ், மைனஸ், ஸ்டார், ஸ்லாஷ், இந்த மாடுலோ இது எல்லாமே வந்து பைனரி ஆப்ரேட்டர். பைனரி ஆப்ரேட்டராக என்னென்னா 2 ஆப்பரண்ட் வேணும். ஸோ நம்ம இன்புட் ப்ரோக்ராம் ஆரம்பித்த உடனே நமக்கு வேண்டியது வந்து இங்கே வந்து 2 வேரியபிள் num1 num2. நீங்கள் ஏபின்னு வச்சுக்கலாம், x1 x2 வச்சுக்கலாம், வாட் எவர் யூ வாண்ட் யூ கேன் கீப். ஓகே, ஸோ num1 num2 2 வேரியபிள் வச்சாச்சு. இப்போ நம்ம அது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு சம் ஒன்று பண்ண போகிறோம், சப்ராக்ஷன் ஒன்று பண்ண போகிறோம், மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம், டிவிஷன் பண்ண போகிறோம். இது எல்லாமே வந்து இன்ட்டாக தான் ஆன்சர் வரும், இன்டிஜராக தான் ஆன்சர் வரும். பட் டிவைட் பண்ணும்போது டெசிமல் பாயிண்டோடு வரும். அதனால் என்ன பண்ணிட்டோம், டிவ்வை வந்து ஃப்ளோட்டாக கொடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இன்புட்டுக்கு வந்தாச்சு. பிரிண்ட் ஆஃப் இன்புட் எனி 2 நம்பர்ஸ் செப்பரேட்டட் பை கமா. ஏன் செப்பரேட்டட் பை கமா அப்படின்னு சொல்கிறோன்னா, கீழே ஸ்கேன்எஃபில் %d, %dன்னு கொடுத்துருக்கோம். ஸோ சிஸ்டம் வந்து புரிஞ்சுக்கிட்டோம், ஒரு நம்பர் கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு இன்னொன்று கொடுத்தா இன்னொரு நம்பர் கொடுக்க போகிறாங்க இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் நமக்கு ஸ்கேன்எஃபில் நம்பரை வாங்கும் போது ஆம்பர்சன் சிம்பிள் கொடுக்கணும். ஆம்பர்சன் num1 கமா ஆம்பர்சன் num2 2 வாங்கியாச்சு. ஸோ 2 இன்புட் வாங்கியாச்சு. சம் பண்ணிட்டோம், num1 + num2. அடுத்து சப்ராக்ஷன் பண்ணிட்டோம், num1 - num2. அடுத்தது மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டோம், num1 × num2. அடுத்தது டிவ் வந்து float ஆஃப் num1 by num2 இருக்குது. ஸோ இந்த இடத்துல float இப்படி போட்டால் இதுக்கு பேர் வந்து டைப் காஸ்டிங் அப்படின்னு வரும். பின்னாடி கிளாஸஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்து வர்ற நம்பர் வந்து இன்டிஜராக ஆகக்கூடாது. ஏன்னா டிவிஷன் பண்ணும்போது கொஞ்சம் டெசிமல் பாயிண்ட்ஸ் வரும். நீங்கள் ஃப்ளோட் கொடுக்கலான்னா என்ன பண்ணுவோம், வந்து 0.0 அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். அதனால் வந்து இந்த ஃப்ளோட்டு கொடுத்தீங்கன்னா வந்து அந்த டெசிமல் பாயிண்டோட வேல்யூஸோடு சேர்த்து வரதுக்கு தான் இந்த ஃப்ளோட்டுங்கிற டைப் காஸ்டிங். இந்த இடத்துல போட்டால் அதுக்கு பேர் வந்து டைப் காஸ்டிங். ஓகேவா? அதுக்கப்புறம் மாடுங்கிறது என்ன, மாடுலோ ஃபங்க்ஷன் num1 மாடுலோ num2 அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து num1 num2வால் டிவைட் பண்ணிவிட்டு வர ரிமைண்டர், அதுக்கு பேர் தான் மாடுலோ ஆப்ரேட்டர் அப்படின்னு பேர். ஓகேவா? ஸோ கண்டுபிடிச்சாச்சு, சம் கண்டுபிடிச்சாச்சு, மைனஸ் கண்டுபிடிச்சாச்சு, மல்டிப்ளிகேஷன் கண்டுபிடிச்சாச்சு, டிவிஷன் கண்டுபிடிச்சாச்சு, மாடு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணணும். ஸோ பிரிண்ட் ஆஃப் 5 பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் என்னெல்லாம், சம் ஆஃப் த கிவன் நம்பர்ஸ், ஃபார்மேட் என்ன %d, என்ன பண்ண போகிறோம் சம், டிஃப்ரென்ஸ் என்ன %d, சப்புங்கிறது வேரியபிள் நேம். அடுத்தது மல்டிப்ளிகேஷன் கொடுத்தாச்சு. அடுத்தது கோஷன்ட், இங்கே %f, நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்கே %f. ஸோ டிவ் கொடுத்தாச்சு. அடுத்தது மாடுலஸ் வந்து %d, மாடு கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம நோட் பண்ண வேண்டியது வந்து பிரிண்ட்எஃபில் கொடுக்கும் போது நம்ம வேரியபிளை வந்து ஆம்பர்சன் கொடுக்க மாட்டோம். நோட் திஸ் வெரி கேர்ஃபுல்லி. ஓகேவா? ஆனால் ஸ்கேன்எஃபில் கொடுக்கும் போது என்ன பண்ணுவோம், ஆம்பர்சண்டோட நம்ம கொடுப்போம். ஓகேவா? ஸோ இது வந்து அட்ரஸ் ஆப்ரேட்டர்னு பேர். நம்ம பின்னாடி வர ஆப்ரேட்டர்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான். ஸோ இப்போ எல்லாம் பண்ணியாச்சு, ரிட்டர்ன் 0. ஏன்னா இன்ட்டு மெயின் ஆனதுனால ரிட்டர்ன் 0ன்னு இருக்குது. ஸோ இதை வந்து ரன் பண்ணியாச்சு. ரன் பண்ண உடனே இந்த மாதிரி ஆன்சர் வருது. என்ன ஆன்சர் வருது, இன்புட் எனி 2 நம்பர்ஸ்னு கேட்டுருச்சு. நான் 6, 7 கொடுத்துட்டேன். 6 + 7 13, 6 - 7 -1, 6 7s are 42, 6/7 வந்து ஒரு பாயிண்ட் சம் வேல்யூஸு. மாடுலஸ் ஆஃப் 6/7 என்னென்னா, 6 வந்து 7ல் போகாது, 0 வாட்டி தான் போகும். அப்போ ரிமைண்டர் வந்து 6. நீங்கள் வந்து டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ 0 வாட்டி போகும், ரிமைண்டர் வந்து 6ஆக இருக்கும். அதுதான் மாடுலோட வேல்யூ. அவ்வளோதான். ஸோ அந்த ப்ரோக்ராம் ரன் ஆயிடுச்சு, எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். இது வந்து இன்புட் ஸ்டேட்மெண்ட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்கேன் ஆஃப், பிரிண்ட் ஆஃப் அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் getch, அப்புறம் அதாவது getChar, putChar, getters, putters. இது வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து எதுக்காகனா வந்து ஸ்ட்ரிங்குக்கும் கேரக்டருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் அதனால் என்ன பண்ணிட்டோம், நம்ம வந்து இன்க்ளூட் stdio.h மட்டும் பண்ணாமல் string.h ஆட் பண்ணிட்டோம் இந்த ப்ரோக்ராமில். ஓகேவா? ஸோ இன்ட்டு மெயின் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ கேர் லெட்டருங்கிறது சிங்கிள் லெட்டர். அதனால் லெட்டருக்கு வந்து நான் இந்த பிரேஸும் கொடுக்கல. இந்த பிரேஸ் கொடுத்தோன்னா என்ன அர்த்தம், நான் வந்து கண்டினியூஸ் லெட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பேர் அரே, பின்னாடி கிளாஸஸில் பார்க்கலாம். இது வந்து அரே ஆஃப் கேரக்டர்ஸ். இப்போ நான் வந்து என்னுடைய பேர் வந்து இப்போ வந்து நூர் ஜஹான் அப்படின்னா NOORJAHAN அவ்வளோ வரணும்னா வந்து நான் வந்து கண்டினியூஸாக வரணும்னா இந்த மாதிரி கொடுத்தா தான் அது ஒரு மெமரியில் ஹோல்ட் ஆகி நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ வேரியபிள் இந்த கேரக்டர் நேம் வந்து சிங்கிளாக வரணும்னா சிம்பிளி கொடுக்கணும்.
கண்டினியூஸாக ஒரு ஸ்ட்ரிங்னா குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ். இதுக்கு வந்து லெட்டர்ஸ் மட்டும் இருக்கணும் இல்லை, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கலாம். இங்கேயும் அப்படி தான், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கலாம், நம்பர்ஸ் இருக்கலாம். ஸோ மிக்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அண்ட் நியூமரல்ஸ் தான் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது. ஸோ அதுக்காண்டி தான் இந்த R50 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு அரே, சிங்கிள் டைமென்ஷனல் அரே அப்படின்னு பேர். லேட்டர் கிளாஸஸில் பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து இப்போது ஸோ டிஃபைன் பண்ணியாச்சு. நம்ம ஒரு லெட்டரை வாங்கி பிரிண்ட் பண்ண போகிறோம், ஒரு நேமை வாங்கி பிரிண்ட் பண்ண போகிறோம். நம்ம இதோட மெயின் பர்பஸ் என்ன, கெட் சிஹெச் எப்படி வேலை செய்யுது, கெட் கேர் எப்படி வேலை செய்யுது, அதுக்கப்புறம் கெட்டஸ் புட்டஸ் எப்படி வேலை செய்யுது, கெட் கேர் புட் கேர் எப்படி வேலை செய்யுது, இது பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராமோட சிம்பிள் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இப்போ பிரிண்ட் ஆஃப் நம்ம யூசர்கிட்ட கேட்கும், என்டர் எனி நேம் அப்படின்னு கேட்டுட்டோம். உடனே இன்புட் எனி ஸ்ட்ரிங் அப்படின்னு வருது. இது நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, எக்ஸ்ட்ரா ஒரு வாட்டி கொடுத்துருக்கோம், பிரச்சனை இல்லை. ஓகேவா? இப்போ கொடுத்த உடனே கெட்டஸ் ஆஃப் நேம், இங்கே உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டுமே தேவையில்லை. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கெட்டஸ்னா கெட் ஸ்ட்ரிங் அப்படின்னு அர்த்தம். ஒரு ஸ்ட்ரிங்கை மட்டும் வாங்குறதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டஸ் ஆஃப் நேம், நேம்ங்கிறது என்ன, இந்த ஸ்ட்ரிங் கேரக்டர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வாங்கியாச்சு. இப்போ இதை பிரிண்ட் பண்ணணும். ஸோ யுவர் நேம் இஸ் என்ன பண்ணணும், யுவர் நேமை பிரிண்ட் பண்ணணும். ஸோ புட்டஸ். ஸோ புட்டஸ்ங்கிறது வந்து அப்படியே நேமை கொடுத்துட வேண்டிய, இங்கே எந்த ஃபார்மேட்டும் கிடையாது. ஸ்கேன் ஆஃப் பிரிண்ட் ஆஃபில் ஃபார்மேட் மாதிரி கெட்டஸ் புட்டஸில் ஃபார்மேட் தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி அது வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கிறதுனால ஸ்பெசிஃபிக்காக ஃபார்மேட் சொல்ல தேவையில்லை. சைஸ் மட்டும் நம்ம இங்கே சொல்லிட்டோம் ஸ்ட்ரிங்குக்கு. ஓகேவா? அதுக்கடுத்தது பிரிண்ட் ஆஃப் இன்புட் எனி கேரக்டர். எனி கேரக்டர்னால் என்னன்னாலும் இருக்கலாம், ப்ளஸ்ஸோ மைனஸோ நம்பரோ. நீங்கள் நம்பர் கொடுத்தா அதுவும் ஒரு கேரக்டராக எடுத்துக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன ஃபார்மேட்னா லெட்டர் இஸ் ஈக்குவல் டு இந்த வேரியபிள். ஓகேவா? லெட்டர் இஸ் ஈக்குவல் டு கெட் கேர் ஆஃப் ஒரு ஃபங்க்ஷன் ப்ராக்கெட். இப்படி கொடுக்கணும். கொடுத்தோன்னே என்ன பண்ணும், நீங்கள் கொடுக்குற கேரக்டரை வந்து அக்செப்ட் பண்ணி லெட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சிடும். பண்ணிவிட்டு பிரிண்ட் ஆஃப் யுவர் லெட்டர் இஸ், நீ கொடுத்த லெட்டர் என்ன அப்படின்னு பிரிண்ட் பண்ண போது புட் கேர். ஸோ கெட் கேர் எப்படி வாங்குதோ அது மாதிரி புட் கேர் வந்து ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணிடும். ஸோ புட் கேர் ஆஃப் லெட்டர், ரிட்டர்ன் ஆஃப் 0 இன்ட்டு மெயின் கொடுத்ததுனால. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து கெட்டஸ் புட்டஸ் கெட் கேர் புட் கேர் இந்த 4க்கும் உள்ள அப்ளிகேஷன் தான் இது. இதை வச்சு நீங்கள் வந்து பெரிய ப்ரோக்ராம்ஸ் எழுதும் போது ஏதாவது நேம் வாங்கணும், டிபார்ட்மெண்ட் நேம் வாங்கணும், ரெஜிஸ்டர் நம்பர் வாங்கணும், அந்த மாதிரி இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ரன் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீனை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்குது. நான் இப்போ வந்து இன்புட் என்டர் யுவர் நேம் இன்புட் எனி ஸ்ட்ரிங்னு கொடுக்குது. சாம்பிள் அப்படின்னு நான் கொடுக்குறேன். உடனே யுவர் நேம் இஸ் சாம்பிள் அப்படின்னு வந்துருச்சு. அடுத்தது இன்புட் எனி கேரக்டர் ஏ அப்படின்னு கொடுத்துருக்கேன். யுவர் லெட்டர் இஸ் ஏ அப்படின்னு வந்திருக்கு. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த 2 ப்ரோக்ராமும் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.